பட்டு கருப்பட்டியே பாசமுள்ள ரோசாவான்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாசஸ் எஸ்ஆர்ஹெச்னே சொல்லிக்கலாம். கெஸ்ட் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் செலக்ட் பண்ணாங்க. எப்பா ரெண்டு பேருமே ரெண்டு ஓனருமே நம்ம சென்னை தான், ஏதோ பார்த்து செஞ்சு விடுங்க, ஏன்னா சிங்கம்பட்டி வாசஸ் பாப்பம்பட்டி மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கைட்வாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க. ஓப்பனிங் இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடிட்டு இருந்தார். யார் என்ன பட்டதோ தெரியல, 12 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார் மனுஷன் புவனேஸ்வர் குமார் பால்ல. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஜிகே ரகானேவும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடும் ஒரு நல்ல ஓடி இன்னிங்ஸ் ஆனாங்கன்னு சொல்லலாம். 21 பாலுக்கு 26 ரன் ருத்ராஜ். ரகானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாலுக்கு 35 ரன், ரெண்டு பேருமே அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே மட்டும்தான் தடுக்க முடியாது, என்ன நான் ஒரு காட்டாரு, நான் எனக்கு தேவையில்லை மோட்டாருன்ற மாதிரி 24 பாலுக்கு மனுஷன் 45 ரன்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அதை தொடர்ந்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 23 பாலுக்கு 31 ரன்ன்ற மாதிரி ஆடினார். ஆனால் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 13 ரன் அவுட் ஆயிடார் நட்ராஜன் பால்ல கடைசி ஓவரில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்க முடியலையே, தோனி ரசிகர்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க, ஏங்க 2 பாலுக்கு 1 ரன் தாங்க அடிச்சாரு, இது என்னத்த ஸ்டேட்டஸ் வைக்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 165 ரன்னுக்கு 5 விக்கெட் 20 ஓவருக்கு நம்ம சிஎஸ்கே. ஸோ 166 எடுத்தா வெற்றி. எங்க நம்ம இவரும் கிடையாது, யாரும் முஸ்தபீரும் கிடையாது, ஏதோ வீசா வேர்ல்டு கப்புக்கு எடுக்கணும்னு போயிட்டு அப்படி பத்திரனாவும் கிடையாது, இந்த யாருங்க அதுக்கு பதிலாக தெரியாதா முகேஷ் சௌத்ரி இறக்கியிருக்கோம், நம்ம தீக்ஷனாவை இறக்கியிருக்கோம். ஐயோ அவங்க இந்த கடப்பார பேட்டிங் லைனப்புக்கு இதெல்லாம் பத்தாதீங்க, 166 சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருந்து அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டாரு. 12 பாலுக்கு 37 ரன் மனுஷன். தீபக் சகார் யாராவது அப்படின்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டாரு. ஆனால் அவர் விக்கெட் தீபக் சகார் தான் எடுத்தாரு. அது தொடர்ந்து ஹெட் நாங்கள் வந்து விடுவோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு மனுஷன் 31 ரன்ன்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டாரு. மக்ரம் அவர் 36 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன். இரியா இவங்களே எப்படி ஆடினா கால்சன், எல்லாரும் கால்சனுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்சன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை நாட் அவுட் பேட்ஸ்மேன், நான் 10 ரன் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஷபாஸ் அகமதை இறக்கி விட்டாங்க. கால்சனை கடைசி வரைக்கும் இறக்கி விடல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக கால்சனுக்கு தான் வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22 பாலுக்கு 22 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி இருந்தது. அடிக்க மாட்டாங்களா கால்சன் கிரீசனில் இருக்கும்போது, அதுக்கு கால்சன் அடிக்கிறது நானே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிதிஷ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 14 ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சார். பேலன்ஸ் ஒரு ஓவர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றோமா அப்படின்ற மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க. முகேஷ் சௌத்ரிக்கெலாம் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, 27 ரன் கொடுத்துருக்காங்க மனுஷன். என்னத்த சொல்ல போங்க, இப்போ வலிக்குதே. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.